அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு தம்பதியர்கள் இறைவனிடம் இவ்வாறு நேர்ச்சை செய்கிறார்கள். ரப்பி இன்னி நதர்த்து லக்க மாஃபி பத்தினி முஹர்ரரா. இறைவா, எனக்கு நீ ஒரு ஆண் குழந்தையை தந்தா இந்த பள்ளி வாசலுக்கு தூய்மை பணியாளராக நான் நியமிக்கிறேன் என்று அந்த நேர்ச்சை செய்கிறார்கள். இறைவன் நாடிவிட்டான். பள்ளி வாசலை மட்டும் தூய்மைப்படுத்துவது நோக்கமாக இருக்கக்கூடாது, சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இறைவன் நாடிவிட்டான். ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தையை பரிசாக தருகிறான். தம்பதியர்கள் கேட்டார்கள். அதற்கு இறைவன் கொடுத்த ஒரு பதில், லைச தக்கர் உன்சா. இந்த பெண்ணை போன்று எந்த ஒரு ஆணும் கிடையாது, அந்த அளவுக்கு அற்புத சக்தி மிக்கவள் என்று இறைவன் வாக்குறுதியும் கொடுத்தான். குழந்தை வளர்ந்து ஆளாகிறது. இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அனைத்து விதமான ரிசுக்குகளும் கிடைக்கிறது. மக்கள்லாம் கேட்குறாங்க, இது உனக்கு எப்படி கிடைக்குது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நம்மளை மாதிரி என் அத்தா வாங்கி தந்தார், அம்மா வாங்கி தந்தார்லாம் அந்த புள்ள சொல்லலை. மீன் ஹிந்தியில் இது என்னுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்றது அந்த பெண். அந்த அளவுக்கு மன உறுதியும் இறைபக்தியும் நிறைந்த அந்த பெண்ணுக்கு இறைவன் ஆண் வாரிசை கொடுக்க நாடினான். அதை தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு எந்த ஒரு ஆண் தீண்டுதலும் இல்லாது இருக்கும் நிலையில் எனக்கு எவ்வாறு ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும் என்பதுதான் அந்த பெண்ணினுடைய கேள்வி. இறைவன் சொன்ன ஒரே ஒரு பதில், நான் ஒரு விஷயத்தை நாடிவிட்டேன் என்று சொன்னால் அது உடனே ஆகிவிடும் என்று சொன்னார். அற்புதமான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இந்த உலகத்தில் முதல் உதித்த ஒரே ஒரு வார்த்தை, இன்னி அப்துல்லா, நான் அல்லாவின் அடிமை என்றுதான்.